அர்ஜுனன் பந்துவரணம் பண்ணவாதுன்னு சொல்லி ஒதுங்கின காலத்துல ஆறு கொல்றது, கொல்ல முடியுமா ஆத்மாவே? இல்ல சரீரத்தை நீ நசிக்காம வச்சுக்க முடியுமா? இந்த ரெண்டும் முடியாத காரியம். அவனுக்கு ஏற்பட்ட குத்சிதமான புத்தி அவித்தையை போக்கி ஆத்ம ஞானத்தை எந்த பிரபு உபதேசம் பண்ணினானோ அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான உன்னிடத்துல எனக்கு பக்தி வரணும்னு சொன்னார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரான்னாள் சுவாமி. எப்போதும் என்ன ஸ்மரினாள். அர்ஜுனன் இப்படியே உட்கார்ந்து தியானத்துக்கு ஆரம்பிச்சுடுறேன்னு வில்ல எறிய ஆரம்பிச்சான். யுத்தேச்சான்னு விட்டாள். கர்மா விடாத கர்ம காலம் தவிர்த்து பாக்கி காலத்தான் தியானம் விட்டாள். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தேச்சா. அதே அந்த அர்த்தத்திலேயே அப்புறம் இன்னொரு அர்த்தத்துல கூட இல்லை. அவன் கர்மா விடப்படாது, அதுவா விடணும். கர்மாணி தியஜே ஜோகி கர்மபி தியஜ்யதே ஹ்யசவ். கர்மாவை இவன் விடப்படாது, அது விடணும். பிளாஸ்திரி டாக்டர் போட்டதை எப்போ எடுக்கலாம்னு கேட்டா, நீ எடுக்காத அதுவா விடுங்கிறார். நானா எடுத்தா இன்னொரு ஆபரேஷன், நீயா எடுக்காதேன்னு விட்டாள். அதுவா தானா விடணும். அது மாதிரி நகர்மாணி தியஜே ஜோகி கர்மபி தியஜ்யதே ஹ்யசவ். இவன் எடுக்கப்படாது, அது தானா கர்மாவா விட்டுவிடும். அவன் மறந்து போயிடுவான், தெரியாது. சுரூபத்தில் போய் ரமிச்சு அப்படி புரியாம போயிடும். அப்ப பாதகம் இல்லை, நீயா விடப்படாதுன்னு விட்டாள். அப்படி ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணின பரமபுருஷனுடைய சரணபக்தி தான் எனக்கு வேணும்னா, இன்னொரு அனுகிரகம் நீ பண்ணினியே அதை நான் மறப்பேன். நாள் என்ன நாள் 10ஆம் நாள் யுத்தத்துல 18 நாள் பாரத யுத்தம். இதுல 10 நாள் பீஷ்மர் சேனாபதியா இருந்தார், 5 நாளைக்கு துரோணர் சேனாபதி, 2 நாளைக்கு கர்ணன், 6 நாளைக்கு சல்யன், 6 நாளைக்கு அஸ்வத்தாமா. 18 நாள் யுத்தம் தீர்ந்து வச்சு. இந்த 10ஆம் நாள் அன்னைக்கு காலையில துரியோதனம் பீஷ்மருடைய கூடாரத்துல போய் கத்தினான். நீங்க வாஸ்தவமா என்கிட்ட அன்போட கூட யுத்தம் பண்ணலே, உங்களுக்கு பாண்டவாள்கிட்ட தான் பிரியம் சொன்னான். அட பாபி, உனக்காக நான் வயசு காலத்துல இப்படி உழைக்கிறேன், ரத்தத்தை வாரி அரைக்கிறேன், என்ன தப்பா சொல்றையே, இது நன்னா இருப்பியான்னு கேட்டாள். நீங்க இந்த 10 நாள் 9 நாளா யுத்தம் பண்ணல, பாண்டவாள யாரையா கொன்னேளான்னு கேட்டான். நான் தான் அந்த யுத்தத்துல முச்சரிக்கை எழுதி கொடுக்குற போதே கொடுத்துருக்கேனே, நான் வளர்த்த குழந்தை, நான் கொல்ல மாட்டேன்னு விட்டேனே என்று சொன்னாள். சரி, பாண்டவாளை கொல்ல வேண்டாம், பாண்டவாளை சேர்ந்த வீராள் யாரையாவது பெரிய ஆள நீர் கொன்னீரான்னு கேட்டான். அதுக்கு சொன்னார் பீஷ்மர், பாண்டவாள் ஒன்ன 10 நாளா கொல்லாம பாத்துக்கிட்டேனடா அசத்தே நாள், இத்தனை நாளா உன்னை கொல்லாம நான் பார்த்துட்டு இருந்தேனே, இதுவே பெரிய காரியம் இல்லையாடான்னு கேட்டாள். அர்த்தம் தான், உங்களுக்கு பாண்டவாள்கிட்ட புரியும், அதனால இப்படி சொல்றேன் நான். அன்னைக்கு பீஷ்மர் ரொம்ப தாங்கவே இல்லை. இந்த அசத்துக்கு இனிமே குடலை பூரி காட்டுறதா, எந்த பரமாத்மா பாரத யுத்தத்தில் ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு சொன்னாலோ அந்த பிரபுவை இன்னைக்கு ஆயுதம் எடுக்க முடியா பண்ணிப்படுறேன்னு சொல்லிவிட்டாள். என்ன அர்த்தம்? அர்ஜுனனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தா தான் சுவாமி ஆயுதம் எடுப்பாளா? உடனே இவன் வால் நோட்டீஸ் ஒட்டிவிட்டான், அர்ஜுனனை கொள்றேன்னு பீஷ்மர் சொல்லிவிட்டார். துரியோதனன் அபாரமான யுத்தம் அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும். பிரதபந்தமிவாதித்யம் மத்தியமாசாத்திய சேனையோ. மகாபாரதத்துல பிரளயகால சூரியன் மாதிரி பீஷ்மர் விறுவிறுன்னு ஏறிட்டு இருக்கார். சுவாமியினுடைய கவச்சத்தை உடைச்சு ரத்தம் பீரிட்டு அடிச்சு நம்ம இத்தனை பாடுபடுத்திவிட்டாரே பீஷ்மர் திரும்பி பார்க்கிறாள். அர்ஜுனுடைய சரீரமே தெரியல, அப்படி கொட்டியிருக்காள் லட்சக்கணக்கான பானங்களையும் அஸ்திரங்களையும். ஆனாள் சுவாமி என்ன பண்ணினான், கடுவாளத்தை அப்படியே குதிரை மேல போட்டாள், போட்டுவிட்டு கையில சக்கரத்தை எடுத்துக்கிட்டாள், கீழே குதிச்சு ஓடினாள் பீஷ்மரை வதம் பண்றதுக்காக. 2 பக்கத்து சைன்யமும் அலறித்துதான். என்ன சொல்லித்துனாள், பீஷ்மர் போட்டாரும் கத்தினாளாம். அதோ பீஷ்மா பீஷ்மா இதி தத்ர ஸ்ம சைனிகாः. பீஷ்மர் போட்டார்னு கத்தினாளாம் 2 பக்கத்து சைன்யமும். பீஷ்மருடனே வில்ல கீழே எறிஞ்சுவிட்டு சிரஸ்ல அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணி சைன்யங்களை பார்த்து, பீஷ்மர் போயிட்டார்னு சொல்லாதீங்கோ, மோட்சத்தை அடைஞ்சான்னு சொல்லுங்கன்னாளா. சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணி சுவாமியை கூப்பிட்டாளா. ஏஹி புண்டரீகேவதேவ ஜகத்பதே த்வயா தேவேன சங்கிராமே ஹதஸ்யாபிமமானகா ஸ்ரேயேவ பரம் கிருஷ்ணா லோகே பவதி சர்வதா. நான் புத்திரன் பிரம்மச்சாரி கிருஷ்ணா, உங்க கையால வசம் கிடைச்சா எனக்கு வைகுண்டம் கிடைச்சு விடும், மரணம் நாளாம். ஏஹி
புண்டரீகாட்சா தேவதேவ ஜகத்பதே त्वया देवेन सङ्ग्रामे अथस्याभिममानगा श्रेययेव परम् वरणம் வரணம்னு கூப்பிட்டாளாம். சுவாமி ஓடினாள். அர்ஜுனன் கீழறங்கி ஓடி போய் சுவாமியை கட்டினான் போகப்படாதுன்னு. சுவாமிக்கு அர்ஜுனன் கட்டுறது தெரியல, உதறி தள்ளிவிட்டு போயிட்டாள். மறுபடியும் காலில் விழுந்து சரணத்தை பிடிச்சுன்னான். கதஞ்சித் தசமே பதே நாள் 10 அடி அர்ஜுனனையும் சேர்த்து எடுத்துன்னு போட்டாள். சக்கரத்தை கையில் எடுத்துட்டு பீஷ்மர வதம் பண்ண. அப்புறம் பார்த்தா கீழே அர்ஜுனன் காலில் என்ன அர்ஜுனான்னாள், நீங்க எங்க வேகமா போறீங்கன்னா பீஷ்மர வதம் பண்ணான்னாள். தொட்டா தெரியும் சரின்னா ஏன்னாள் எங்க தாத்தா வாக்கம்னா என்னடா நீ அடிச்சே போனாள். நாங்க எங்களுக்குள்ள எத்தனையோ எடுத்து நீர் வந்து போடலாமான்னு கேட்டார். நீங்க வந்து போடலாமா? பீஷ்மர் எத்தனை உதவி பண்ணியிருக்காள் தெரியுமா? சின்ன குழந்தையாக 5 குழந்தைகளையும் எங்க அம்மா தூக்கி கொண்டு வந்து அப்பா இல்லாத குழந்தைகளை பீஷ்மர் மடியில விட்டு போஜன காலம் தவிர்த்து பாக்கி காலத்துல குழந்தைகளை வச்சுட்டு போறான் பீஷ்மர். 4 குழந்தைகளும் கீழே இருக்கணுமா, அர்ஜுனனை மட்டும் மடியில வச்சு கையெல்லாம் தடவுறான், சவியசாட்சின்னு சொல்லுவான். அப்பான்னு கூப்பிட்டுட்டான அர்ஜுனன் பீஷ்மரை. அப்ப பீஷ்மர் கண்ணார ஜலத்தை கொட்டி, அப்பா இந்த அமிர்தமயமான சொல்ல கேட்கக்கூடிய உங்க அப்பாவான பாண்டு இல்லேடா, நான் உனக்கு அப்பா இல்லேடா, உங்க அப்பாக்கு அப்பா தாத்தா நாளாம் பிதுஸ்தவ பிதாம், உங்க அப்பாக்கு அப்பா நாளாம். அப்பா தாத்தா தெரியாத எனக்கு சொல்லிக் கொடுத்த பிரபு பீஷ்மர், அவரை நீர் வசம் பண்ணலாமான்னு கேட்டாளாம். சுவாமி திரும்பி வந்துட்டாளாம். அதை சொல்றார் பீஷ்மர், அன்னைக்கு நீ வந்து என்ன கொல்றதுக்காக வந்து பக்தனாகிற என் பிரதிஜையை சத்தியமாக ஆக்க சர்வேஸ்வரனான உன் பிரதிஜையை விட்டுட்டு நீ ஓடி வந்தேங்கிறாள். ஸ்வநிகமமபாய பத்பிரதிஜ்ஞாம் ரிதமதிகத்ருமவத்ருதோ ரதச்ச த்ருதரதசரணோப்யயாச்சலத்கு ஹரிரிவஹந்துமிபம் கதோத்தரீயா. பக்தனாகிற பீஷ்மனாகிற என் பிரதிஜையை சத்தியமாக பண்ணுவதற்காக சர்வேஸ்வரனான உன் பிரதிஜையை விட்டு விட்டு கையில சக்கரத்தை எடுத்துன்னு ஓடி வந்தையே, ஆயுதம் இல்லாம என்ன கொல்ல முடியாதா? ராமாவதாரத்துல ஒரு பிள்ளை விட்ட தெய்வம் இல்லையா? ஆயுதத்தை என்னத்துக்கு எடுத்தே தெரியுமா? திருத்த ரதச்சரணாக ஆயுதம் எடுக்க சொல்றேன்னு சொன்ன என் வாக்க சத்தியமா பண்றதுக்காக ஓடி வந்தாராம் சுவாமி. இப்ப சலத்கூஹு சலந்தி கௌஹு ஏனா பூமி அப்படி கிடுகிடுன்னு ஆடினாளாம். ஏன்னாள் பூமி தேவிக்கு பயம் வந்துடுதான். என்ன சுவாமி பண்ணின பிரதிஜை எல்லாம் விடுறாளே, பூபாரத்தை போக்குறேன்னு எம்பாரத்தை போக்குறேன்னாலே இதையும் முட்டு விடுவாளோன்னு அவன் அடங்கினாளாம். சலத்கூஹு சிம்மமானது மதம் முடிச்ச கஜத்தினுடைய மஸ்தகத்தை பேதனம் பண்ண போவது போல நீங்க சக்கராயுதமும் கையுமாய் கீழே குதிச்சு ஓடினேளே, அப்போ ஒரு அனுகிரகம் பண்ணினேளே, அதை நான் மறப்பேனா? நீங்க கீழே குதிக்கிற போது உங்க கழுத்துல இருந்த பீதாம்பரம் பூமியில விழ அதை தாண்டிக்கிட்டு போனேளே, என்னத்துக்காக தாண்டினேள் தெரியுமா? பக்த பிரதிஜையை ரட்சிப்பதற்கு சர்வேஸ்வரனான என் பிரதிஜையை விட்டு விடுவேன்னு துணியை போட்டு தாண்டினியே நாளாம். கதோத்தரீயாக துணியை போட்டு தாண்டது ஒரு சபதமாம், ரொம்ப கடினமான சபதமாம். கதோத்தரீயாக அப்படி முதிச்சு ஓடினியே நாளாம்.